Okay, hello everyone. Hope you are doing well. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் தான். ஓகேங்களா? ஸோ எஸ்பெஷலி நம்மளோட என்டிஏ கொஷின் பேப்பர் 2023 அதில் எந்த மாதிரியான பயாலஜி ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பார்த்துக்கலாம். வை பிகாஸ் இப்போ நம்ம வந்து கான்செப்ட்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, லைக் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் என்டிஏக்கு அதை அப்ளை பண்ணி பார்க்குற இந்த கொஷின் பேப்பர் அனாலிசிஸும் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நம்ம படித்த கான்செப்ட்ஸை நம்ம எப்படி அங்கே ப்ராக்டிக்கலாக அட்டன் பண்ண முடியுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. இங்கே வந்து நான் I'm having some 4 or 5 questions. இது வந்து literally biology related தான் from the NDA question paper 2023. So நம்ம அதை ஒன் பை ஒன்னாக இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். The first question, which one of the following is not a characteristic feature of fungi? ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்த எம்சிக்யூஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அட்டன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வாட் த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் அஸ், அது மட்டும் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சில சமயம் கொஷினை சரியாக ரீட் பண்ணாமலே டக்குன்னு நம்மளுக்கு ஃபெமிலியராக இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நல்லா வாசிங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஃபங்கை. ஓகேங்களா? ஸோ ஃபங்கைன்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இட் இஸ் அ ஹெட்டிரோட்ராஃபிக் ஆர்கானிசம். ஓகே, நம்ம பூஞ்சை, காளான் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம் தான் உங்களோட ஃபங்கை. இதில் இப்போ உங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது ஒரு ஃபங்கையோட கேரக்டர் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எது ஒரு ஃபங்கையோட கேரக்டர் கிடையாதுன்னு. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக கோத்ரூ பண்ணிடலாம். த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, தேர் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் நோட் டவுன் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸோட செல்வாலும் ஒரு பர்டிகுலர் பயோகெமிக்கல்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஃபங்கையோட செல்வால் கைட்டின்ன்ற ஒரு பாலிசாக்கரைட்னால தான் மேடப் ஆஃப் ஆயிருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் ஏன்றது இட் இஸ் ஆக்சுவலி கரெக்ட். ஓகே, பிகாஸ் ஆக்சுவலி த fungal cell wall is made up of a polysaccharide called chitin. ஓகேங்களா? ஸோ அப்போ இது நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் பி, filamentous mycelium is present. ஓகே, மைசீலியம்னா ஒன்றும் கிடையாது, அந்த ஃபங்கஸோட பாடி தான். ஓகே, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஃபங்கஸோட பாடி வந்து ஒரு filamentous thread like ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷனும் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. their body is made up of filamentous mycelium. ஓகே, and coming to the third option, C, they can carry out photosynthesis. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் பாருங்கள், நான் ஆரம்பத்திலே ஃபங்கை ஸ்டார்டிங் எடுத்தப்பவே சொல்லியிருப்பேன், ஃபங்கை தே ஆர் ஹெட்டிரோட்ராஃபிக். ஓகே, ஸோ ஹெட்டிரோட்ராஃபிக்னா உங்களுக்கு தெரியும், தேர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். ஓகே, அவங்களால அவங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டமை சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபங்கைன்ற ஆர்கானிசம் இட் இஸ் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் இட்ஸ் நியூட்ரிஷன். அப்படி இருக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும் நம்மளால் சொல்ல முடியாது. கரெக்ட், ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது பிளான்ஸ் மாதிரியான ஆட்டோட்ராப்ஸில் நடக்கிற ஒரு ஃபுட் சிந்தசைசிங் மெக்கானிசம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒன்று ஃபங்கையில் கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களால ஃபுட் சிந்தசைஸ் பண்ண முடியும்ல, ஆனால் ஃபங்கையில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ தே ஆர் லிட்ரலி நாட் அ ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம். ஓகே, ஸோ அப்போ இங்கேவே நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம அடுத்த ஆப்ஷனும் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ். ஓகே, இது வந்து கரெக்ட் தான், ஏன்னா ஃபங்கையோட ரீப்ரொடக்ஷன் இட் இஸ் மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் ஸ்போர்ஸ். ஒன்றும் இல்லை, சம் ரவுண்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதுதான் வந்து ஃபங்கை ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்போர்ஸ். அந்த ஸ்போர்ஸ் வேற எங்கேயாவது ஒரு சூட்டபிள் பிளேஸில் போய் விழுந்தா இட் வில் பி டெவலப்பிங் இன்டு அ நியூ ஃபங்கை. நீங்கள் ரீப்ரொடக்ஷன்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம இப்போ எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஃபங்கையால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது, அதுக்கு அந்த மாதிரி எபிலிட்டி கிடையாது, பிகாஸ் தே ஆர் ஹெட்டிரோட்ராப்ஸ். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Coming to the second question, which one of the following statements about bryophytes is not correct? Again, is not correct ன்னு கேட்டிருக்காங்க, is correct ன்னு கேட்கல. ஸோ அங்கே நம்ம முன்னாடி ஃபங்கையில் பார்த்த மாதிரி இங்கே கொடுத்துருக்க அந்த ABCன்ற ஸ்டேட்மெண்ட்ஸில் எது bryophytesக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, எது கரெக்டாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தட். இப்போ ஏ ஆப்ஷனில் பாருங்கள், the plant body is a gametophyte. ஓகே, it is absolutely correct. நீங்கள் bryophytes பற்றி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதோட பிளான்ட் பாடின்றது இட் வில் பி இன் ஹாப்ளாய்ட் கண்டிஷன். ஹாப்ளாய்ட்னா ஒன்றும் கிடையாது, இட் வில் பி ஹேவிங் ஒன்லி சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம். என்னன்ற ஒரு சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கும். அப்படி இருந்தாலே அதை நம்ம கேமெட்டோஃபைட்னு சொல்லிடலாம். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் தான். அந்த செகண்ட் ஆப்ஷன், தே ஆர் கால்ட் அஸ் ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். ஸோ ஆம்ஃபிபியன்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், ஆம்ஃபினாலே போத்துன்னு அர்த்தம்.
ஓகே, நீங்கள் நார்மலாக ஃப்ராக்ஸ் எல்லாம் ஆம்ஃபிபியன்ஸ்னு சொல்லியிருப்பீங்கல்ல, ஏன்னா அது நிலத்திலையும் வாழும் தண்ணிலையும் வாழும். எதுக்கு இங்கே பிரையோஃபைட்ஸ் ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம்னு சொல்கிறாங்களாம்? பிரையோஃபைட்ஸ் தே லிவ் ஆன் டெரஸ்ட்ரியல் மார்ஷ் ஏரியாஸ் தான், கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற நிலப்பகுதியில் தான் வாழும். பட் அதுக்கு வாட்டர் வந்து அதோட ரீப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். தண்ணின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா பிரையோஃபைட்ஸ்னால செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிரையோஃபைட்ஸுக்கு தண்ணியும் தேவை, நிலமும் தேவை தானே. அதனால தான் அதை ஒரு பிளான்ட் கிங்டமோட ஆம்ஃபிபியன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இதுவும் கரெக்ட் தானே. ஓகே, கம்மிங் டு த தேர்ட் ஆப்ஷன், the plant is attached to the substratum through rhizoids. Rhizoidsனா ஒன்றும் கிடையாது. இப்போ இதுதான் பிரையோஃபைட்ஸோட பாடினா இதுக்கு கீழே சம் ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான், தே ஆர் நாட் ஆக்சுவலி ட்ரூ ரூட்ஸ். அதனால தான் அந்த பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ரைசாய்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பேசிக் ஃபங்க்ஷன் தான், எதுக்கு அந்த பிரையோஃபைட்ஸ் எது மேலேயாவது பிடிச்சிட்டு ஒரு சப்போர்ட்காக இருக்கிறதுக்காக தான் இந்த ரைசாய்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ அப்சல்யூட்லி கரெக்ட். Coming to the D option, they are actually having specialized water conducting system. Okay, நம்ம நார்மலா ஒரு வெல் டெவலப்டு பிளான்ட்ல ஜைலம்னு ஒரு விஷயம் நீங்க படிச்சிருப்பீங்க, which is nothing but a water conducting element. Okay, ஒரு ரூட்ல இருந்து upper parts of the plants எல்லா இடமும் போகணும்னா உங்களுக்கு இந்த வாட்டர்ன்ற ஒரு லைக் ஜைலம்ன்ற ஒரு கண்டக்டிவ் டிஷ்யூ தேவை. ஸோ அதெல்லாம் நம்ம அட்வான்ஸ்டு குரூப்ஸ் ஆஃப் பிளான்ஸில் தான் பார்க்க முடியும். பட் பிரையோஃபைட்ஸ்ன்றது ரொம்ப பேசிக்கான குரூப். ஓகே, இட் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் வெல் டெவலப்டு ஆர்கானிசம். ஸோ பிரையோஃபைட்ஸ்ன்றது பேசிக் குரூப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஆர்கானிசம்ஸ். அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கேரக்டரான ஜைலம், ஃப்ளோயம் இந்த மாதிரி கண்டக்டிவ் எலமெண்ட்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆர் ப்ரெசென்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு அவங்களால கண்டுபிடிச்சிக்க முடியும். டி இஸ் த ராங் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம மற்ற கேரக்டர்ஸ்லாம் பிரையோஃபைட்ஸுக்கு ரொம்பவே பக்காவாக மேட்ச் ஆச்சு. டீன்றது தான் ராங் இங்கே. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். த தேர்ட் கொஷின் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர்கானிசம்ஸ் கேப்பபிள் ஆஃப் யூஸிங் கார்பன் டை ஆக்சைடு அஸ் அ கார்பன் சோர்ஸ் ஆர் கால்டு. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடை மட்டுமே யூஸ் பண்ணி எந்த ஒரு ஆர்கானிசம்ஸ்னால அதுக்கு தேவையான லைக் நியூட்ரிஷன் இல்லை அதர் கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மாதிரிலாம் சிந்தசைஸ் பண்ணிக்க முடியும். கார்பன் ரிலேட்டட் பயோகெமிக்கல்ஸ்லாம் அதால் சிந்தசைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கும் நம்மக்கிட்ட ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டோட்ராப்ஸ். ஓகே, ஸோ இங்கே ஆட்டோனாலே வந்து செல்ஃப் அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ நம்ம பிளான்ஸ் தான் இதுக்கு வந்து ஒரு பக்காவான எக்ஸாம்பிள். ஏன்னா நம்ம பிளான்ஸ்ன்றது தே கேன் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட். ஓகே, த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். நீங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ் ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட், இது 3 வச்சுக்கிட்டே பிளான்ஸ் அதுங்களுக்கு தேவையான என்ன பண்ணிக்க முடியும், அதுங்களோட சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்றது தே கேன் ப்ரிப்பேர் ஆன் தேர் ஓன். ஸோ அதுக்கு நம்ம பிளான்ஸ் தான் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். அண்ட் கம்மிங் டு த ஹெட்டிரோட்ராப்ஸ், பி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஃபங்கை டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். ஹெட்டிரோட்ராப்ஸ்னா அந்த ஆர்கானிசம்ஸ் பிளான்ஸ் மாதிரி அதுக்கு உண்டான நியூட்ரிஷன், அதுக்கு தேவைப்படுற ஃபுட் மெட்டீரியலை அவங்களால சிந்தசைஸ் பண்ண முடியாது. தே டோன்ட் ஹேவ் தட் கேப்பபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ தே ஆர் ஜென்ரலி டிபெண்ட் ஆன் அதர்ஸ். ஓகே, இப்போ நம்ம இருக்கோம்ல, நம்மளோட ஃபுட்டுக்கு நம்ம பிளான்ஸையோ அனிமல்ஸையோ தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் ஆல் ஹெட்ரோட்ராப்ஸ். ஓகே, and the third option, parasites. Parasites are nothing but which stick on to other organisms and derive nutrition from them. ஓகேங்களா? parasitesனா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம். இன்னொரு ஆர்கானிசம் கூடவே இருந்துட்டு அது உடம்புல இருந்து இருக்க நியூட்ரியன்ஸ்லாம் அது எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் அந்த ஹோஸ்ட் கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு ஹார்ம்ஃபுல் parasite. and coming to the decomposers. ஓகே, ஸோ டீகம்போசர்ஸ்னால் நம்ம வந்து இந்த மக்கி போகுதுன்னு சொல்கிறோம்ல. இப்போ எனிதிங் which is dead அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்புறம் நிறையா கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸோட ஆக்டிவிட்டீஸ்னால என்ன ஆகும், அது மக்கி போகும். ஸோ அந்த மாதிரி டெட் ஆர்கானிசம் கிட்ட இருந்து தனக்கு தேவையான அந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் எடுக்கிறவங்க பேர் தான் டீகம்போசர்ஸ். அவங்க யாரையும் ஹார்ம் பண்ண மாட்டாங்க, பாரசைட்ஸ் மாதிரி. ஓகேங்களா? அப்போ இங்கே நம்ம கொஸ்டினுக்கு ரெலவெண்ட்டான ஆன்சர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஆட்டோட்ராப்ஸ் தான். ஓகே, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் பிளான்ஸ் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ நீங்கள் ஃபோட்டோசிந்தசிஸோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடுன்ற ஒரு காம்போனன்ட் இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் ப்ளஸ் சன்லைட், அது 3மே இருந்தால பிளான்ட்ஸால என்ன பண்ணிக்க முடியும், அதுக்கு தேவையான சுகர்ஸை தட் இஸ் யுவர் ஃபுட், அதை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அப்போ இங்கே கார்பன் டை ஆக்சைடு தானே பிளான்ட் ஒரு கார்பன் சோர்ஸை யூஸ் பண்ணுது அதுக்கு தேவையான ஃபுட் சிந்தசைஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் யுவர் ஆட்டோட்ராப்ஸ். ஓகே, ஸோ கமிங் டு த லாஸ்ட் கொஸ்டின். When the yeast cells are oxygen starved,
fermentation serves as the source of energy. This results in the production of. Okay, so இங்க நார்மலா என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம இந்த கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு தெரியணும். ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன்னா நார்மலா நம்ம மூச்சு விடுறதோ மூச்சு இழுக்கிறதோ விடுறதோ லைக் இன்ஹேலிங் அண்ட் எக்ஸ்ஹேலிங் ஆஃப் ஏர் மட்டும் கிடையாது. இட் இஸ் அன் எனர்ஜி அப்டைனிங் ப்ராசஸ் ஆர் மெக்கானிசம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து நம்மளுக்கு எனர்ஜின்னு ஒன்று கிடைக்குதுனாலே அதுக்கு உங்களுக்கு என்ன மெக்கானிசம் இன்வால்வ் ஆகும்? ரெஸ்பிரேஷன் அண்ட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேங்களா, இந்த ரெஸ்பிரேஷன் வந்து ரெண்டு வகையா நடக்கலாம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் வித்தவுட் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வகையிலையும் ரெண்டு டைப் ஆஃப் என்விரான்மெண்ட்லையும் உங்களுக்கு இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கலாம். ஸோ இங்கே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஈஸ்ட் செல்லுன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு ஃபங்கை தான். இட் இஸ் அ யூனிசெல்லுலார் ஃபங்கை தான். ஸோ அவங்களுக்கு இப்போ ஆக்சிஜன் இல்லை, ரெஸ்பிரேஷன் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் இல்லை. அப்போ அவங்க என்ன ப்ராசஸ் போகிறாங்க? ஃபர்மெண்டேஷன் ஒரு ப்ராசஸ் போனாங்க. அதான் நான் சொன்னேன், ரெஸ்பிரேஷன் வந்து ஆக்சிஜன் இருக்கும்போதும் நடக்கும், இல்லாத போதும் நடக்கும். அப்படி ஆக்சிஜன் இல்லாத போது நடக்கிற ஒரு டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் தான் யுவர் ஃபர்மெண்டேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன் நடக்கும்போது உங்களுக்கு என்ன விதமான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்? ஓகே, ஒன்றும் இல்லை, இப்போ நார்மலாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா சப்ஸ்ட்ரேட்னு ஒன்று இருக்கும், அது ஃபைனலாக ப்ராடக்ட்னு ஒன்று கொடுக்கும். ரைட்டா? ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்மெண்டேஷன் ஒரு ரியாக்ஷன் நடக்குன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வருது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அதை இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம டிக் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏடிபின்னு உங்களுக்கு ஒன்று கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எத்தனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பி ஆப்ஷன் ஏடிபி ஆக்சிஜன் அண்ட் பைருவேட். சி வந்து ஏடிபி கார்பன் டை ஆக்சைடு லாக்டிக் ஆசிட். டி வந்து ஏடிபி ஆக்சிஜன் அசிட்டால்டிகேட். இங்கே வந்து நீங்கள் ஈஸியாக இந்த டி ஆப்ஷனையும் பி ஆப்ஷனையும் பார்த்த உடனே எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஃபர்மெண்டேஷன்ன்றது வந்து நான் சொன்னேன்ல, இட் ஹேப்பன்ஸ் வித்தவுட் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஆக்சிஜன் இல்லாத போது நடக்கிற ரெஸ்பிரேஷன் தான் வந்து ஃபர்மெண்டேஷன். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு பை ப்ராடக்டாக ஆக்சிஜன் வரவே வராது. ஓகேங்களா, ஆக்சிஜன் அந்த இடத்துல வரவே வராது ஃபர்மெண்டேஷன்னா. அப்போ நீங்கள் ஈஸியாக இதை வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாமா? சார்ட் அவுட் பண்ணி எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்லையுமே பை ப்ராடக்ட் ஆக்சிஜன் வரும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டா மீதி இருக்க ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு ஏவும் சியும் தான். ஓகேங்களா, ஏடிபி கார்பன் டை ஆக்சைடு எத்தனால், ஏடிபி கார்பன் டை ஆக்சைடு லாக்டிக் ஆசிட். இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட கரெக்டான ஆன்சர்ஸ் தான். பட் த மோஸ்ட் பேசிக் ப்ராடக்ட்ஸ் இட் இஸ் யுவர் எத்தனால். ஓகேங்களா, ஈஸ்ட் ஃபர்மெண்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மூணு ப்ராடக்ட்ஸ் தான் பேசிக்காக வரும், ஏடிபி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எத்தனால். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் கரெக்டுங்களா வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கோ த்ரூ த ஆப்ஷன்ஸ். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்றதை புரிஞ்சுட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி ஆப்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கனாலே உங்களால் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிட முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்டிஓட 2023 கொஸ்டின் பேப்பரில் இருக்க பயாலஜி கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். ஹோப் யூ வில் லைக் திஸ் வீடியோ அண்ட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நம்ம இதுக்கப்புறம் வர அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம ஒரு சீரீஸ் மாதிரியே பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ.